இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகேமியா 2வது அதிகாரம். நெகேமியா அலங்கத்தை கட்டப்போறேன் என்று சொன்ன பொழுது அங்கே நெகேமியாவை பார்த்து பரியாசம் பண்ணினார்களாம், நிந்தித்து பேசினார்களாம். அப்பொழுது நெகேமியா சொல்கிறார், பரலோகத்தின் தேவனானவர் எங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த மாதம் முழுவதும் நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாய் பரியாசமான காரியங்கள், உங்களுக்கு விரோதமாய் நிந்தித்து சொல்லுகிற காரியங்கள், உங்களுக்கு விரோதமாய் அவமானப்படுத்துகிற வார்த்தைகள், உங்களுக்கு விரோதமாய் எத்தனையோ கேலியான பேச்சுகள், உங்களுக்கு விரோதமாய் பின்னெட்டி செய்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் அபத்தமாக்கி போடுவார். இந்த இரவு நேர ஜெபத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க போற உங்களுக்கு இதுவரை நீங்க கண்டிருக்கிற எல்லா பரியாசம், நிந்தை, கேலியான வார்த்தை, நிபச்சொல்லுகள், அவமானங்கள், நிந்தைகள், எத்தனையோ பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டு புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க போற உங்களுக்கு பரலோகத்தின் தேவனானவர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கைக்கூடி வர பண்ணுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். இந்த மாதத்தை நடத்தின தேவன் இனி வரும் நாட்களையும் உங்களுக்கு நடத்தி தருவார். இந்த இரவு நேர ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர், பரலோகத்தின் தேவனானவர் உங்கள் காரியங்களை கைக்கூடி வரப்படுவார். ஜெயத்தை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.